ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தினம் ஒரு கதையில இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம் அப்படின்னா, தங்க வியாபாரி தங்கராசை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். தங்கராசுங்கிற ஒரு தங்க வியாபாரி என்ன பண்ணா அப்படின்னா, ராக்கப்பட்டிங்கிற ஒரு கிராமத்துல வாழ்ந்தாங்க. அவங்களும் அவங்க மனைவியும் எப்போதுமே தங்க வியாபாரம் நகைகள் வியாபாரம் பண்றதுக்கு தங்கராசும் அவங்களோட நண்பர்களும் சேர்ந்து 5 பேர் கொண்ட குழு தான் எப்போதுமே என்னன்னா வணிகம் செய்ய ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு குதிரை மூலமா சவாரி செஞ்சு போய் நகைகளை வியாபாரம் பண்ணிட்டு அங்க கிடைக்கிற பொருட்களை கொள்முதல் செஞ்சுட்டு வருவாங்க. இப்படி இவங்க ஒவ்வொரு தடவையும் போகிற நேரம் ரொம்ப தூரமாகுங்கிறதுனால அவங்கவுங்க என்ன பண்ணுவாங்கன்னா உணவு, பழங்கள், அந்த போற வழியில தேவையானதை எல்லாமே 5 பேர் எடுத்துட்டு போவாங்க. எடுத்துட்டு போகும்போது களைப்பா இருக்கும்போது ஓய்வெடுக்கிற நேரத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 5 பேரும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. சாப்பிடும் போது தங்கராசு மட்டும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மற்ற 4 நண்பர்கள் கூட சேர்ந்து சாப்பிட மாட்டோம். அவங்க கொடுக்குற உணவையும் வாங்கிக்க மாட்டான். இவனும் அவங்களுக்கு எதுவும் கொடுக்கவும் மாட்டான். அதாவது பகிர்ந்து உண்ணவே மாட்டான். அதனால அந்த 4 பேர் மட்டும் பகிர்ந்து கிடைச்சதை அவங்கவுங்க வீட்டுல கிடைச்சதை 4 பேரும் சேர்ந்து பகிர்ந்து உண்ணுப்பாங்க. ஸோ தங்கராசு மட்டும் இவனும் எதுவும் கொடுக்க மாட்டான். அப்படியே அவன் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு மீதி இருந்தாலும் தூக்கி போட்டுருவான் ஒழிஞ்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கவே மாட்டான். இப்படி நாட்கள் போயிருந்துட்டு இருந்துச்சு. ஆனா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருமே தங்கராசு இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் அவன் மேல எப்போதுமே 4 பேரும் பாசமாவே தான் இருந்தாங்க. ஒரு நாள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அரண்மனையில இருந்து தங்கராசுக்கு அழைப்பு வந்துச்சு. ஏன்னா மத்த 4 பேரை காட்டிலும் தங்கராசு என்னவா இருப்பான் அப்படின்னா செல்வத்திலையும் அந்த வைடூரியங்கள், தங்கம், பவள மாலையில அவன்கிட்ட எப்போதுமே அதிகமா இருக்கும். ஏன்னா அவன் ரொம்ப பெரிய செல்வந்தர். அதனாலதான் இன்னொருத்தவங்க கொடுக்குற உணவையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குற உணவையும் மற்ற இதர தின்பண்டங்களையும் அவன் வாங்கி சாப்பிட மாட்டான். இதுதான் அவனோட மெயின் ரீசன். ஒரு நாள் காவல் அதிகாரி அரண்மனையில விழா நடக்கணும். ஸோ அதனால ராஜா உங்களுக்கு வைடூரியங்கள், தங்கம், பவள மாலைகள் எல்லாமே எடுத்துட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு காவல் அதிகாரி போயிடுவாங்க. உடனே தங்கராசு என்ன பண்ணுவான் அப்படின்னா இதை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணாம தங்கராசு மட்டும் அவங்கிட்ட இருக்க எல்லா அரிய வகை பவளம், தங்கம் எல்லாத்தையும் எடுத்துட்டு குதிரை எடுத்துட்டு அரண்மனையை நோக்கி போயிடுவான். போகிற போது என்ன ஆகும் அப்படின்னா எப்போதுமே அவங்க தங்கராசு தனியா போனதே கிடையாது. அவங்களோட நண்பர்கள் கூட தான் எப்போதுமே சேர்ந்து வணிகம் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அரண்மனைங்கிறது என்னன்னா தங்கராசு இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரம். இவன் தனியா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சான். போற வழியில என்ன ஆச்சு அப்படின்னா கரடி கூட்டம் இவனுக்கு ரொம்ப கடுமையா தாக்கி இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கவும் இவன் நம்ம எப்படியாச்சும் பிழைச்சா போகுது அப்படிங்கிறதுனால மரத்து மேல ஏறி மேல போய் உட்காந்துட்டான். தங்கராசு மனைவி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தங்கராசு வழியில இருந்து காணமேங்கிறதுனால அவங்க மனைவி என்ன பண்ணாங்க அப்படின்னா பதட்டமா ஓடி போய் பக்கத்துல இருந்த தங்கராசோட மற்ற நண்பர்கள்ட்ட முறையிட்டாங்க. இந்த மாதிரி கணவர் காலையில இருந்து வீட்லயே இல்லை, எங்க போனாங்கன்னு தெரியல, சாயங்காலம் ஆயிருச்சு, இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த 4 நண்பர்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆளுக்கு ஒரு குதிரையை எடுத்துட்டு தீவிரமா தங்கராசை தேடணுங்கிறதுக்காக காட்டை நோக்கி பயணம் பண்ணாங்க. பயணம் பண்ணும்போது இதான் தெரிஞ்சிச்சு. ரொம்ப நேரம் கழிச்சு தங்கராசோட குரல். அங்க போய் பார்த்தா தங்கராசோட நிலைமை ரொம்பவும் மோசமா இருந்துச்சு. அவன் காலையில இருந்து சாப்பிடாம பசி தாகத்தோட அவன் எப்பயாச்சும் என்னை காப்பாத்தமா, யாராச்சும் காப்பாத்த மாட்டாங்களான்னு சொல்லி கத்தி கத்தி பேசின அந்த தொண்டையோட நீரும் வற்றி போய் ரொம்பவும் கவலை கிடங்கமா இருந்துச்சு. இவங்க நண்பர்களை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்க நண்பர்களை இவனை மீட்டுட்டு அது வரைக்கும் தங்கராசு ரொம்ப பெரிய செல்வந்தன்கிறதுனால முன்னாடியில அவங்க கூட போனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தொட்டதை கூட அவன் தொடவே மாட்டான். ரொம்ப தாழ்மை நம்ம மேல் ஜாதி, நம்ம ரொம்ப பணக்காரவங்க, இவங்க ரொம்ப ஏழைங்கிறதுனால ரொம்ப இது பண்ணுவான்.
இவங்க காப்பாத்தணும்னே இவங்க வந்து இவங்க 4 பேர்ட்டயும் ரொம்ப மன்னிப்பு கேட்டு, "என்னை மன்னிச்சிருங்க. நான் எவ்வளோதான் இது பண்ணியிருந்தாலும் எனக்காக நீங்க வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. நீங்க இல்லன்னா நான் உயிர் பிழைத்திருக்கவே மாட்டேன்னு" சொல்லிட்டு, அவ்வளோ நாள் செஞ்ச தப்புக்கு வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அந்த நொடிதான் தங்கராசு உணர்ந்தான். நம்மள்ட்ட வந்து எவ்வளோ பணமும், சொத்தும், விலை மதிப்பு இல்லாத தங்கமும், வைரமும், வைடூரியம் இருந்தாலும், நமக்கு உதவுகிறதுக்காக நல்ல உள்ளம் கொண்ட நல்ல நண்பர்கள் வந்து வேணும். நம்ப வந்து இத்தன நாள் வந்து ஏன்னா தங்கராசு வந்து ரொம்ப செல்வந்தருங்கிறதுனால, நல்ல வகையான சாப்பாடு எல்லாமே அவன்ட்ட இருக்கும். ஆனா, ஒரு நாள் கூட அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து குடுத்திருக்கவே மாட்டான். ஸோ, இவ்வளோ நாள் இத வந்து தப்பு பண்ணிட்டோமே! அப்படின்னு அன்னைக்கு தான் அவன் வந்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு, அதுக்கு அடுத்த பயணத்துல இருந்து அவங்க மனைவிட்ட வந்துட்டு அவங்க அவங்க நண்பர்களுக்கும் சேர்த்து உணவு எடுத்துட்டு, அவங்க வீட்ல இருந்து சமைத்து வரத வந்து சாப்பிட்டு, எல்லாமே 5 பேரும் ஒரே குழுவாக ஆனந்தமாக வணிகம் செய்ய புறப்பட்டார்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்ம வேலை பார்க்குற இடத்துலயோ, நம்ம சுத்தி இருக்க வீட்லயோ, நம்ம தான் நல்ல ஒரு பெரிய ப்ரொஃபஷன்ல இருக்கோம். மத்தவங்க எல்லாரும் நமக்கு கீழ தாங்கிற அந்த மனப்பான்மை வந்து தயவு செய்து தூக்கி போடுங்க. நம்ம எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும், நம்ம ஒரு நாள் வந்துட்டு ஒருத்தவங்களோட உதவி இல்லாம நம்மளால வாழவே முடியாது. குடுத்து உதவுங்கள். நம்மளால முடிந்தத இன்னொருக்கு குடுத்து உதவுங்கள். எல்லோரிடமும் அன்பாக இருக்கணும். யாரையும் வந்து நம்ம வந்து கீழ்ப்படுத்தவோ, தாழ்த்தவோ நமக்கு வந்து அந்த உரிமை நமக்கு கிடையவே கிடையாது. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.